भद्रेषु नित्यं भागवतसेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकीम्। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। वाचालं पङ्गं लङ्घयति गिरिं यत्कृपा तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणीं परमानन्दमाधवं श्रीचैतन्येश्वरम्। ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜிஸ். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம 5வது ஸ்கந்தத்துல இருந்து 19வது சாப்டர்ல ஹனுமானுடைய பிரார்த்தனைகள். ஸோ இது வந்து பார்க்க போறோம். மற்ற அந்த வேர்சஸ் டிஸ்பிளே பண்றீங்களா? ஸோ இது வந்து ஆக்சுவலி இதுல இந்த 5வது காண்டத்துல இந்த 19வது சாப்டர் 18வது சாப்டர் இது எல்லாமே வந்து கிரியேஷனை பத்தி வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த கிரியேஷன்ல வந்து நம்ம பாரத வருஷம் அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப ஃபெமிலியரானது. அது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம எந்த இந்த பூமண்டலம் அப்படிங்கிற வார்த்தையும் வந்து ரொம்ப நம்ம கேள்விப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இந்த பூமண்டலத்துல பாரத வருஷம் அப்படிங்கிறது வந்து எங்க இருக்கு அப்படிங்கிறது முன்னாடி நீங்க பாத்தீங்களா என்னன்னு தெரியாது. இப்போ பார்த்துருந்தீங்கன்னா இனி எனிவே அதை வந்து நம்ம ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மற்றதி நான் ஷேர் பண்ண முடியுமா? ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வேர்ஸ் போயிருக்கிறோம் பேதா பேஸ்ல. மற்றது இன்னைக்குள்ள வேர்சஸ் தானே, அதுதானே சொல்றீங்க? ஆமா மாஜி 19.3லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 2லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? எஸ் மாதாஜி. ஓகே மாஜி, எனக்கு ஷேரிங் ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்களா? கொடுத்துருக்கேன் மாதாஜி. அப்ப நான் இது ஸ்டாப் பண்ணிட்டுமா தமிழ்? இல்ல இன் பிட்வீன் இப்போ டெஃபினட்டா உங்களுக்கு கொடுத்துருக்கேன் மாதாஜி, கொடுத்துருக்கேன். ஓகே. ஓகே. ஸோ டெக்ஸ்ட் 2லேருந்து ஹனுமானுடைய பிரேயர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆஷ்டிசேனேன சக கந்தர்வை அணுகீயமானாம் பரம கல்யாணிம் பர்தூர் பகவத் கதாம் சமுபஷ்ருணோதி ஸ்வயம் சேதம் காயதி. ஸோ யாராவது டிரான்ஸ்லேஷன் ரீட் பண்றீங்களா தமிழ்ல? ஹரே கிருஷ்ணா. ஹரிஷ்ணா. டிரான்ஸ்லேஷன். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். கந்தர்வர்கள் கூட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் எப்பொழுதும் பகவான் ராமச்சந்திரமூர்த்தியின் பெருமைகளை ஓதிக்கொண்டிருப்பார். இவ்வாறு ஓதுவது எப்பொழுதும் மங்களகரமானதாக இருக்கும். அனுமனும் கிம்புருஷ வருஷத்தின் தலைவரான ஆர்ஷ்டிசேனன் என்பவரும் தொடர்ந்து அப்பெருமைகளை மிகுந்த கவனத்துடன் கேட்டுக்கொண்டிருப்பர். ஹனுமன் பின்வரும் மந்திரங்களை ஓதுகிறார். ஸோ ஹனுமானுடைய பிரேயர்ஸ் வந்து எங்க இருந்து அவர் ப்ரே பண்றார் அப்படின்னா வந்து கிம்புருஷ வருஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த கிம்புருஷ வருஷம் எங்க இருக்கு? நம்ம வந்து பாரத வருஷத்துல இருக்கோம். ஸோ இந்த கிம்புருஷ வருஷம் எங்க இருக்கு அப்படிங்கிறத எனிவே நம்ம ஓகே நான் ஷேர் பண்றேன். ஜஸ்ட் அது பத்திய டிஸ்கிரிப்ஷன் வந்து நெட்ல நம்ம பார்த்துருப்பீங்க நீங்க. ஸோ அகெயின் நம்ம அதை ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் ஆகுது. நான் இதுல இந்த மெயில இருந்து எடுக்கிறேன். ஓகே.
பிக்சர் தெரியுதா? ஸோ இதுதான் வந்து இல்ல மாதாஜி, பூலோகத்தினுடைய தெரியலையா? பிக்சர் தெரியல மாதாஜி. ஷேரிங் ஆப்ஷன். ஓகே. ஸோ இப்போ தெரியுதா மாஜி? யா ஸோ எஸ் இதுதான் மாதாஜி. வந்து பூமண்டலத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பூமண்டலம் வந்து இதுல பார்த்தோம்னா வந்து ஒரு பூ மாதிரி இருக்கு, தாமரை பூ மாதிரி இருக்கு. ஸோ அதுல வந்து டிஃப்ரெண்ட் பெட்டல்ஸ் வந்து இருக்கு இல்லையா? ஸோ இதுல வந்து டிஃப்ரெண்ட் பெட்டல்ஸ் இருக்கு. இந்த டிஃப்ரெண்ட் பெட்டல்ஸ்ல வந்து இது இன்னும் ஓகே. ஸோ இப்போ இதுல உள்ள லெட்டர்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இதுல பார்த்தோம்னா ஜம்பு த்வீப் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து சென்டர் பார்ட். ஸோ இந்த பூமண்டலத்துல நடுவுல இருக்கிற பாகம் தான் வந்து ஜம்பு த்வீபம் அப்படிங்கிறது. ஸோ ஒன் ஆஃப் த தீபகற்பம் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம் இல்லையா? ஸோ அதுதான் ஐலண்ட். ஸோ ஜம்பு த்வீபம் அப்படிங்கிறது சென்டர்ல இருக்கிற பாட்டு. அந்த சென்டர்ல இருக்கிற பாட்டை சுத்தி அடுத்து வந்து ஓஷன் வரும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த அவுட்டர் மோஸ்ட் லேயர் சொல்லியிருக்கிறாங்க, இன்னர் மோஸ்ட் லேயர் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா ஜம்பு த்வீப் வந்து சென்டர்ல போட்டிருக்கு. ஸோ அது அடுத்து இருக்கிற லேயர் வந்து 11 சமுத்ரா. அந்த ஜம்பு த்வீபத்தை சுத்தி இருக்கிறது வந்து 11 சமுத்ரா அப்படிங்கிறது. அடுத்து வர்றது வந்து பிளக்ஷத்வீப். ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து ஷமாலி த்வீப், குஷத்வீப், கரவுஞ்ச த்வீப், சாரி, தென் ஷாக் த்வீப், புஷ்கர் த்வீப். ஸோ இத மாதிரி வந்து ஒவ்வொரு தீபம் வந்து இருக்கு. இதுதான் வந்து பூலோகத்துடைய சார்ட். இதுல வந்து இன்னும் நம்ம நெக்ஸ்ட் இது போலாம். மஜி ஸ்கிரீன் ஷேரிங் ஸ்டாப் ஆயிடுச்சா அகெயின்? மாதாஜி, நான் ஸ்லோகா ஷேர் பண்ணணுமா இல்ல நீங்க கண்டினியூ பண்றீங்க? இல்ல ஸ்லோகா நீங்க ஷேர் பண்ணுங்க மதி. ஜஸ்ட் இத பத்திய டிஸ்கிரிப்ஷன் முதல்ல, இதுக்கு மட்டும் நான் பிக்சர் ஷேர் பண்ணிக்கிறேன். யா இது யா கொஞ்சம் டீட்டெயிலா. ஓகே. ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா நம்ம இப்ப வந்து ஒவ்வொரு தீபகற்பத்துக்கும் இடையில வந்து ஓஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதுல அதை பத்திய எக்ஸ்பிளனேஷன் இன்னும் வந்து அழகா கொடுக்கப்பட்டிருக்கு. ஜம்பு த்வீப் நடுவுல அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த ஜம்பு த்வீபத்துக்கு அடுத்தாப்புல இருக்கிறது வந்து சால்ட் ஓஷன். தென் அடுத்தது வந்து பிளக்ஷத்வீப் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதுக்கு அடுத்தாப்புல இருக்கிறது வந்து சுகர் ஓஷன். ஓகே. தென் சால்மலி த்வீப், அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து லிக்கர் ஓஷன். தென் குஷத்வீப், அதுக்கு அடுத்து இருக்கிறது கீ ஓஷன். தென் கிரஞ்சத்வீப், இதுக்கு அடுத்து இருக்கிறது மில்க் ஓஷன். நம்ம பால்கடல் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம், விஷ்ணு இருக்கிற இடம். தென் அதுக்கு மேல பார்த்தோம்னா சக்கத்வீப், அதுக்கு அதுக்கு அடுத்து இருக்கிறது யோகட் ஓஷன். தென் வந்து புஷ்கர த்வீப். ஓகே. ஸோ இது மாதிரி எத்தனை த்வீபம் இருக்கு? 7 தீபங்கள், 7 தீபகற்பங்கள். அதை சுத்தி வந்து ஓஷனால இருக்கு. ஸோ நம்ம இருக்கிற இடம் இந்த சென்டர் பார்ட் ஜம்பு த்வீப். ஓகே. இங்க வந்து ஜம்பு த்வீபத்தை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அப்ப பூமண்டலம்ங்கிறது வந்து இத மாதிரி வந்து 7 டிவிஷன்ஸ் வந்து உள்ளடக்கியது. ஒவ்வொரு டிவிஷனையும் வந்து பிரிக்கிறது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஓஷன்ஸ். ஓகே. ஸோ பூமண்டலம்ங்கிறது இது மாதிரி 7. இதை தான் வந்து பெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. ஸோ இதை பத்தி இன்னும் ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கு. ஓகே. இதுல வந்து பார்த்தோம்னா எக்ஸ்பேண்ட் ஆக மாட்டேங்குது. ஓகே. ஸோ இந்த ஜம்பு த்வீப்பான சென்டர் த்வீபம், இதுல வந்து
9 டிவிஷன்ஸா இது அகைன் பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ டோட்டல் பூமண்டலம் வந்து 7 டிவிஷன்ஸ்ன்னு பார்த்தோம். ஸோ இங்கே வந்து ஜம்புத்வீப், த சென்டர் பார்ட் ஆஃப் த அந்த லோட்டஸ் ஃப்ளவரான ஜம்புத்வீப்பை வந்து 9 டிவிஷன்ஸா பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த 9 டிவிஷன்ஸ்ல வந்து வர்ஷா அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு டிவிஷன் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம் இல்லையா, அது பேர் வந்து வர்ஷா அப்படின்னு சான்ஸ்கிரிட்ல சொல்லப்படுது. ஸோ இதுல ஒன் ஆஃப் த வர்ஷா தான் பாரத வர்ஷா அப்படிங்கிறது. ஸோ இந்த பாரத வர்ஷா வந்து இங்க இருக்கு. ஓகே, ஸோ இத மாதிரி ஒவ்வொரு வருஷா பார்த்தோம்னா அதுல கிம்புருஷ வருஷாவும் வந்து இருக்கு. நம்மளுக்கு அடுத்து பக்கத்துல பார்த்தோம்னா கிம்புருஷ வருஷா, அடுத்து ஹரி வருஷா. இது வந்து ஜென்ரலா சொல்லி இருக்கிறாங்க. இன்னும் வந்து அடுத்த இதுல பார்த்தோம்னா சாரி மாதிரி இது பார்த்துட்டோம். ஸோ இதுல வந்து பாரத வருஷாங்கிறது நம்ம இங்க இருக்கோம். நம்மளுடைய நார்த் சைடு வந்து நம்ம ஹிமாலயாஸ் சொல்றோம் இல்லையா. ஸோ நம்மளுக்கு பக்கத்துல இருக்கிறது வந்து கிம்புருஷ வருஷா, அதுக்கு பக்கத்துல இருக்கிறது ஹரி வருஷா. நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆப்போசிட்டா இருக்கிறது இந்த இலாவிரத வருஷா. ஸோ இங்க பத்ரஸ்ரவ வருஷா, ஹிரண்மய வருஷா, கேத்துமால வருஷா, இது எல்லாம் வந்து 9 வர்ஷாஸ். அதாவது இந்த ஜம்பு த்வீபா வந்து 9 டிவிஷன்ஸா இருக்கு. ஸோ இந்த ஒவ்வொரு டிவிஷன்ஸ், இந்த ஜம்பு த்வீபா வந்து சென்டர் பார்ட் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஒவ்வொரு டிவிஷன்ஸ்லையும் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப், அதாவது டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் த லார்ட் வந்து வர்ஷிப் பண்ணப்படுறாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப பாரத வருஷால வந்து நம்ம த 400 ஃபார்ம் ஆஃப் விஷ்ணுவை வந்து வழிபடுறோம். ப்ரிசைடிங் டேட்டியை வந்து நம்ம வழிபடுறோம், த மெயின்டெய்னர். அதே மாதிரி கிம்புருஷ வருஷால யாரை வழிபடுறாங்கன்னா ராமச்சந்திரா, லார்ட் ராமச்சந்திராவை. ஸோ ஹனுமான், ராமச்சந்திரா ரெண்டு பேரையும் வந்து அங்க மெயினா வச்சு வழிபடப்படுது. ஓகே, ஸோ அந்த கிம்புருஷ வருஷால இருக்கிறது. அடுத்து இந்த பாரத வருஷா, கிம்புருஷ வருஷா, ஹரி வருஷா, இதெல்லாம் டிஃப்ரெண்ட் வர்ஷாஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இதுல இருக்கிற லிவிங் பீயிங்ஸும் இது வந்து ஒரு அடிஷனல் நம்மளுக்கு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். நம்ம இங்க வந்து ஹியூமன் ஃபார்ம்ல இருக்கிறோம். ஸோ இந்த பூமண்டலத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து ஹியூமன் ஃபார்மா அப்படின்னா அது இல்லையா, நம்ம ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ அதே மாதிரி கிம்புருஷ வருஷால பார்த்தோம்னா ஹாஃப் ஹியூமன் பீயிங் வித் லைன் ஹெட்டா. ஸோ அதே மாதிரி கின்னராஸ் கேள்விப்பட்டிருக்கோம். அவங்கள வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஆக்சுவலி ஹாஃப் ஹியூமன் பீயிங் அண்ட் பேர்ட் ஃபார்ம். ஸோ அது மாதிரி மிக்ஸ்டா வந்து இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து அது மாதிரி ஒவ்வொரு ஃபார்ம்ல இருக்கிறாங்க. பட் எந்த ஃபார்ம்ல இருந்தாலும் தே கேன் ஆக்சுவலி ஏபிள் டு வர்ஷிப் த லார்ட். ஸோ அதுதான் தர்மா அப்படிங்கிறது வந்து த காமன் ஃபேக்டர். இந்த பூமண்டலத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இருக்கிறது அந்த காமன் ஃபேக்டர். தர்மோ நகீனாம் பசிபிர் சமானம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. ஸோ அந்த தர்மத்தை வந்து எந்த இடத்துல இருந்தாலும் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இது வந்து நம்மளுக்கு ஒரு கிரேட் இன்ஃபர்மேஷன் இல்லையா. கிம்புருஷ வருஷம் இதை மாதிரி பக்கத்தில் இருக்கிறது. ஸோ அங்கே இருக்கிறவங்க இதை மாதிரி, அதாவது லைன் ஹெட் அண்ட் ஹியூமன் பீயிங் ஃபார்ம்ல இருக்கிறாங்க. ஓகே, ஸோ இது வந்து சம் இன்ஃபர்மேஷன் அபவுட் நம்ம எங்க இருக்கிறோம், என்ன பண்ணலாம் அப்படின்னு. எவ்வளவு அழகு, இந்த அழகா வந்து வேதிக் சயின்ஸ்ல இவ்வளவு டீட்டெயிலா டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது இன்னும் அடிஷனலா நம்ம ரொம்ப டீட்டெயிலா போவேண்டாம். எனவே ஆர்க்டிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், இது எல்லாமே வந்து இந்த கிம்புருஷ வருஷத்துல உள்ளதுதான் அப்படிங்கிறதையும் வந்து கிளியரா வந்து நீங்க நெட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ இந்த வேர்ஸ்ல வந்து 19.2ல வந்து என்ன சொல்லி இருக்கிறாங்க, இந்த கிம்புருஷ வருஷத்துல இருக்கிறவங்கள வந்து ஹனுமான் வந்து பகவானை எப்படி வழிபடுறது அப்படிங்கறத வந்து இந்த பிரேயர்ஸ் மூலம் வந்து அவர் வந்து நம்மளுக்கு உணர்த்துறார். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ப்ரேயர்ல வந்து அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, ஹீ இஸ் ஆக்சுவலி பேயிங் ஒபைசன்சஸ். பகவானுக்கு வந்து அவர் வந்து தன்னுடைய பணிவான வணக்கங்களை வந்து தெரிவிக்கிறார் அவர். ஸோ மாதிரி அந்த வேர்சஸ் வந்து போலாம். ஸோ இங்க வந்து
அங்க எல்லாருமே வந்து பக்தி சேவையில ஈடுபடுறாங்க அப்படிங்கறத வந்து கந்தர்வர்கள் சொல்லியிருக்கிறாங்க. கந்தர்வர்கள் வந்து ஸ்பெஷலி ஃபேமஸ் ஃபார் அவங்க வந்து பொதுவா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ப்ளே பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதுல வந்து எக்ஸ்பர்ட்ஸ், அவங்க கிரேட் மியூசிசியன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அவங்க வந்து அத மாதிரி பகவானுடைய இந்த ப்ரேயர்ஸ்ல வந்து அவங்களும் வந்து கலந்துக்கிறாங்க, இந்த கந்தர்வர்கள் அப்படிங்கிறவங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேர்ஸான டெக்ஸ்ட் 3 போகலாம். டெக்ஸ்ட் 3 தான் இப்போ பார்த்தோமா? 2 பார்த்தோம் இல்லையா மாதாஜி? 2 யா பார்த்தோம் மாதாஜி. 2 பார்த்தோம் மாதாஜி. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து 3 போகலாம். ஒரு நிமிஷம். ஓம் நமோ பகவதே உத்தம ஸ்லோகாய நம ஆர்யலக்ஷண ஷிலவ்ரதாய நம உபசிக்ஷித शिक्षितात्मन उपासितलोकाय नमः साधुवादनिकषणाय नमो ब्रह्मण्यदेवाय महापुरुषाय महाराजाय नम इति. ஸோ இது ஹனுமானுடைய ஃபர்ஸ்ட் ப்ரேயர், ஃபர்ஸ்ட் வேர்ஸ் அவர் ப்ரே பண்றது. யாராவது டிரான்ஸ்லேஷன் தமிழ்ல ரீட் பண்றீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. மொழிபெயர்ப்பு. ஓம்கார பீஜ மந்திரத்தை ஓதுவதினால் எந்தன் பகவானே, நான் உம்மை மகிழ்ச்சி அடை செய்வேனாக. உயர்ந்த மகான்களுக்கிடையில் மிக உயர்ந்தவராக விளங்கும் முழுமுதற் கடவுளுக்கு எனது மகிழ்ச்சிக்குரிய வந்தனங்கள் உரியதாகும். மேலாண்மை மிக்க தாங்களே ஆரியர்களின், அதாவது நாகரிக வளர்ச்சி பெற்றவர்களின் நற்குணங்கள் அனைத்திற்கும் உறைவிடமாக விளங்குகின்றீர். உமது தன்மையும் நடத்தையும் எப்போதும் நிலையானவை ஆகும். மேலும் தன்மையும் நடத்தையும் எப்போதும் நிலையானவை ஆகும். மேலும் நீர் எப்போதும் மனம் மற்றும் புலன்களை அடக்கியவரும் ஆவீர். எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதற்கு பிறருக்கு நீர் எடுத்துக்காட்டாக திகழ்கின்றீர். தங்கத்தை உரசி பார்த்து அதன் தரத்தை சொல்வதற்கு ஒரு உரைக்கல் உண்டு. ஆனால் நீரோ நற்குணங்கள் அனைத்தையும் உரசி பார்க்கும் உரைக்கல் ஆவீர். பக்தர்கள் அனைவரிலும் மிக சிறந்த அந்தணர்களால் நீர் வழிபடப்படுகின்றீர். பரமபுருஷரான நீர் ஒருவரே மன்னர்களுக்கெல்லாம் மன்னர் ஆவீர். அதனால் நான் எனது மரியாதைக்குரிய வந்தனங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றேன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. தேங்க்யூ மாத்ரி. ஸோ இங்கேருந்து ஹனுமானுடைய ப்ரேயர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதில் அவர் என்ன சொல்றார்? பகவானை வந்து பலவிதமா வந்து குளோரிஃபை பண்றார், தன்னுடைய வந்தனங்களை வந்து சமர்ப்பிக்கிறார். ஸோ நம்ம ப்ரேயர் பண்றதுக்குரிய முறையும் வந்து இதுதான். நம்ம பகவான்கிட்ட வந்து ப்ரே பண்றோம் அப்படின்னா வந்து அவர் வந்து நம்மளுக்கு ஆர்டர் கேரியர்ல, லைக் நம்ம சொன்னதெல்லாம் வந்து இமீடியட்டா கொடுக்கணும், எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு வந்து டைரக்டா வந்து கேட்கறது சரியான முறை இல்லை. ஸோ பகவானுக்கு வந்து நம்ம ஆக்சுவலி கேட்கணுங்கிற அவசியமே இல்லை. பட் இருந்தாலும் வந்து ப்ரேயர்ஸ் அப்படிங்கிறதன் மூலம் வந்து நம்மளுடைய அதை ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதுனாலும் ஸோ இது வந்து சரியான முறையா இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு. பகவானுக்கு வந்து தன்னுடைய பணிவான வணக்கங்களை வந்து முதல்ல வந்து அவர் சமர்ப்பிக்கிறார். அடுத்து பகவான் எதனால அவர் சமர்ப்பிக்கிறார் அப்படின்னா, அவர் எல்லா கல்யாண குணங்களும் முழுமையாக நிரம்பியவர், தெய்வீக குணங்களை முழுமையாக நிரம்பியவர். இன்னும் வந்து ராமராஜ்யம் அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து ஒரு எல்லாவித நட்பண்புகள் குணங்கள் வந்து அவர்கிட்ட வந்து நிரம்பி இருக்கு அப்படிங்கறத வந்து இங்க சொல்றாங்க. பொதுவா இந்த இடத்துல ஆரியன் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, எல்லா நற்குணங்களும் நிரம்பியவர்கள், வெல் கல்ச்சர்ட் பர்சன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவங்கள தான் நல்ல குணங்கள் நிரம்பியவங்கன்னு. பாகவதத்துல வந்து இந்த நற்குணங்களை பற்றி சொல்லும் பொழுது ரெஃபர் பண்ணப்பட்ட ஒரு வேர்ஸ் வந்து எஸ்யாஸ்தி பக்திர் பகவத் த கிஞ்சனா சர்வைர் குணைஸ்தத்திர சமாசதே சுராக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நல்ல குணங்கள் வந்து ஒருத்தங்களுக்கு, யார் ஒருத்தங்க பக்தி பாதையில இருக்கிறாங்களோ, பக்தி சேவை செய்யறாங்களோ, ஆட்டோமேட்டிக்கா அந்த நல்ல குணங்கள் வந்து நிரம்பி வடியும் அவங்களுக்கு. ஸோ அவங்க நம்மளை வந்து நம்மளா வந்து இந்த குணம் நல்லது, இந்த குணம் கெட்டது அப்படின்னு நம்ம ஆட்டோமேட்டிக்கா இதை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்மளா முயற்சி எடுக்கலாம். பட் அது வந்து பெர்மனன்ட் ரிசல்ட்டை கொடுக்காது. பெர்மனன்ட் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது வந்து பக்தி தான். த்ரூ பக்தி வந்து அதை வந்து அடைய முடியும். ஸோ அடுத்தாப்புல ராமர் வந்து எடுத்துக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, கண்ட்ரோலிங் த சென்சஸ் அண்ட் மைண்ட்.
ஸோ இந்த சென்ஸ் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பகவத்கீதையில பிகினிங்லேயே வந்து சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுடைய சென்சஸும் மைண்டும் ஃபோக்கஸ்டாக இல்லாமல் நம்ம பக்தி பாதையில் வந்து முன்னேற முடியாது. பகவானை வந்து நம்ம ஃபோக்கஸ்டாக வந்து வழிபட முடியாது. ஸோ இது வந்து கட்டாய தேவை. பேசிக் வந்து இந்த சென்சஸ் கண்ட்ரோல், மைண்டையும் சென்சஸையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ அதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிளாக பகவான் இருக்கிறார். ஸோ அவருடைய மர்சி மூலம் நம்மளுடைய மைண்டும் சென்சஸும் கண்ட்ரோல் ஆகணும் அப்படிங்கிறது வந்து இங்கே ஹனுமான் தன்னுடைய ஃபஸ்ட்டு ப்ரேயரில் ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து நம்மளுக்கு வந்து ஞாபகப்படுத்துகிறார். அடுத்து வந்து ஆக்டிங் ஜஸ்ட் லைக் அன் ஆர்டினரி ஹியூமன் பீயிங். அவர் வந்து இந்த உலகத்துக்கு வரும்பொழுது ஒரு சாதாரண மனிதனாக தான் வந்து அவர் இந்த ராம அவதாரத்தில் வந்து அவர் இருந்தார். ஸோ இதுக்கும் வந்து காரணம் இருக்கு இல்லையா? ஏன்னா ராவணன் வந்து என்ன மாதிரி வரம் வாங்கியிருந்தா, சாதாரண மனிதன் ஒன்னால தான் வந்து தன்னை வந்து கொல்லணும் அப்படிங்கிறது வந்து அவனுடைய வரம். ஸோ அதனால வந்து அவர் வந்து ஒரு சாதாரண மனிதனா வந்தார் அப்படின்னாலும் வந்து அவர் எப்போதுமே வந்து ஆன்மீக புருஷன் தான், டிரான்சிடென்டல் பர்சனாலிட்டி. ஸோ அவங்க இந்த ஃபார்முலா வந்தாங்க அப்படின்னா வந்து அவங்க மற்ற எனர்ஜிஸை வந்து யூஸ் பண்ண மாட்டார். அவர் அந்த இதில் அவர்கிட்ட எல்லா எனர்ஜிஸும் இருக்கு, பகவான் தான். பட் எல்லா எனர்ஜிஸையும் அவர் வந்து அதில் யூஸ் பண்ண மாட்டார். என்ன ஃபங்க்ஷனுக்காக வராங்களோ அந்த ஃபங்க்ஷனை செய்யறதுக்கான தேவையானதை மட்டும்தான் வந்து அவர் யூஸ் பண்ணுவார். ஸோ இங்கே வந்து அவர் சாதாரண மனுஷனா வந்து வந்தார். ஸோ எப்படி வந்து ஒரு தங்கத்தினுடைய குவாலிட்டி, சாதாரண மனுஷனா வந்த அவரை எப்படி நம்ம வந்து பகவான் ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கிறதுக்கு இங்க அடுத்து ஒரு அழகான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க, கோல்டு. ஸோ மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி ஒன்று வந்து ரியல்லாவே வந்து கோல்டா அப்படிங்கிறதுக்கு வந்து அதை வந்து உரசி பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இவருடைய அந்த டிரான்சிடென்டல் குவாலிட்டிஸ் மூலம், ஈவன் தோ இவர் வந்து அவர் வெளியில பார்க்கறதுக்கு ஒரு சாதாரண மனுஷனா இருந்தாலும் அவருடைய அந்த தெய்வீக குணங்களின் மூலம் வந்து அவர் சாதாரண மனுஷன் இல்லை அப்படிங்கிறத வந்து எல்லாருக்கும் வந்து நிரூபிச்சார். ஸோ அதையும் வந்து இங்க ஹனுமான் சொல்லி வந்து அவரை குளோரிஃபை பண்றார். அவுட் ஆஃப் ஆல் த ஷத்ரியாஸ், கிங்ல வந்து மிகச்சிறந்த ஒரு அரசரா இன்னும் வந்து பாராட்டப்படுறவர் வந்து ராமர் தான். ஸோ ராமருடைய ராஜ்யத்துக்கு வந்து ஈடு இணையாகாது. யாரெல்லாம் வந்து நல்லா ஆட்சி பண்றாங்களோ அவங்க ராம ராஜ்யத்தோட கம்பேர் பண்ற மாதிரி பகவான் ராமர் வந்து சிறப்பான ஒரு கிங்கா இருந்தார் அப்படிங்கிறத இங்க ஹனுமான் அவருடைய பிரேயர்ல வந்து குளோரிஃபை பண்றார். ஸோ நெக்ஸ்ட் வேர்ஸ் போலாம். டெக்ஸ்ட் 4. यद्दत् विशुद्धानुभवमात्रमेकं स्वतेजसा द्वष्टगुणव्यवस्थं प्रत्यक् प्रशान्तं सुधियोपलम्भनं ह्यनामरूपं निरहं प्रपद्ये. அது டிரான்ஸ்லேஷன் ரீட் பண்ணுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே ஜட கிருஷ்ணா. இயற்கை குணங்களினால் மாசு பெறாத பகவானின் தூய வடிவம் சித் ஆனந்த விக்கிரகம் தூய உணர்வின் மூலமே உணரக்கூடியதாகும். வேதாந்தத்தில் அவர் இரண்டற்ற ஒருவரே என்று குறிப்பிடப்படுகிறார். அவரது ஆன்மீக சக்தியின் காரணமாக ஜட இயற்கையின் மாசினால் அவர் தொட முடியாதவராக இருக்கிறார். பௌதீக பார்வைக்கு அவர் ஆளாகாத காரணத்தினால் அவர் உன்னதமானவர் என்று அறியப்படுகின்றார். அவருக்கு பௌதீக செயல்களும் இல்லை. அதுபோல பௌதீக உருவமும் நாமமும் அவருக்கு இல்லை. தூய உணர்வான கிருஷ்ண உணர்வினால் மட்டுமே பகவானின் உன்னத வடிவத்தை ஒருவனால் உணர முடியும். பகவான் ராமச்சந்திர மூர்த்தியின் தாமரை திருவடிகளில் நாம் நிலை நிற்போமாக. மேலும் அவ்வுன்னத தாமரை திருவடிகளுக்கு நாம் நமது மரியாதைக்குரிய வந்தனங்களை அர்ப்பணிப்போமாக. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மச்சி. ஸோ இங்க பகவானை அணுகிறதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத ஹனுமான் தன்னுடைய பிரேயர்ஸ்ல சொல்றார். அவர் வந்து பூரணமானவர். அவரை வந்து இந்த மெட்டீரியல் வேர்ல்ட்னால உள்ள அந்த மோட்ஸ் வந்து அவரை வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அவர் எப்போதுமே வந்து தெய்வீக தன்மை நிரம்பியவராக இருக்கிறார் இந்த பௌதீக உலகத்தில் அவர் அவதரிச்சாலும் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து அவருடைய தெய்வீக குணம். அவர் வந்து அவரை அப்ரோச் பண்றதுக்கு நம்மளுக்கு என்ன குணம் வேணும்னு சொல்லி இருக்கிறாங்க.
கண்டாமினேஷன் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு பியூரான இடத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னா வந்து நம்மளும் வந்து சுத்தமா வந்து இருக்கணும், பியூரா வந்து இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ நம்மள்டேந்து அவர் எதிர்பார்க்கறது என்ன, இந்த குவாலிஃபிகேஷன் வந்து என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு, த பியூர் கான்சியஸ்னஸ். ஸோ நம்மளுடைய உணர்வுகள் வந்து சுத்தப்படுத்தப்படணும். அதுக்காக தான் வந்து சைத்தன்ய மகாபிரபு என்ன நம்மளுக்கு மெயினா ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறார் இந்த கலிகாலத்துக்கு, சேத்தோ தர்ப்பண மார்ஜனம் பவமகா தாவாக்னி நிர்வாபணம் அப்படிங்கிறது. அதாவது நம்மளுடைய உணர்வுகள், மனநிலை வந்து சுத்தப்படணும், அது மட்டும் போதும். ஸோ இன்னும் ஃபர்தரா வந்து அவருடைய பிரேயர்ல வந்து அவர் எதெல்லாம் எதிர்பார்க்கல அப்படிங்கறத சொல்லியிருக்கிறார். தென் பிரம்ம சமிதால வந்து பர்போட்ல வந்து பிரபுபதா சொல்லியிருக்கார், பிரம்ம சமிதால வந்து எத்தனையோ ஃபார்ம்ஸ் வந்து பகவான் எடுக்கிறார் இல்லையா. ராமாதி மூர்த்திஷு கலா நியமேன திஷ்டான், எல்லாத்துக்குமே ஆதியா இருக்கிறவர் வந்து கிருஷ்ணர் தான். ஸோ அகம் சர்வசிய பிரபுவோ மத்தக சர்வம் பிரவர்த்ததே அப்படின்னு அவராலேயே பகவானாலேயே வந்து பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு. நானாவதாரம் அகரோத் புவனேஷு கிந்து, எத்தனையோ விதமான ஃபார்ம்ல வந்து இந்த புவனத்துல பூலோகத்துக்கு வந்து அவர் வந்து அப்பியர் ஆகிறார். ஸோ அந்த எல்லா அவதாரங்களும் வந்து விஷ்ணு தத்துவம் அப்படிங்கிற கேட்டகரி கீழே வந்து வருது. பட் எந்த ஃபார்ம்ல அவர் வந்தாலுமே வந்து அவருடைய தெய்வீகத்தன்மை வந்து எப்பொழுதுமே வந்து மாறாது அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க. தென் கிருஷ்ணா ஸ்வயம் சமபவத் பரமா புமான்யோ, இது எல்லாத்துக்கும் மூல காரணமா சுயம்புவா ஸ்வயம் பகவானா இருக்கிறவர் வந்து கிருஷ்ணர். ஸோ அப்பேற்பட்ட கிருஷ்ணருக்கு எனது பணிவான வணக்கங்களை தெரிவிக்கிறேன் அப்படிங்கிறது வந்து பிரம்ம சமிதாவில் பிரம்மாவால வந்து சொல்லப்படுறது. ஸோ இங்கே இத மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ல அவர் வந்தாலும் அவருடையது வந்து தெய்வீகமானது அப்படிங்கறத மெயினா இந்த ஸ்லோகத்தின் மூலம் வந்து நம்மளுக்கு வந்து புரிய வைக்கிறாங்க. ஓகே, ஸோ ஹி வாஸ் கேரிட் பை ஹனுமான் நாட் பை கருடா. அதாவது ராமனா அவர் வந்திருக்கப்ப வந்து ஹனுமானால வந்தார், விஷ்ணு ஃபார்ம்ல வந்து கருடர் வந்து அவருக்கு வரார். ஸோ இத மாதிரி ஒவ்வொன்றையும் வந்து அவர் ஒவ்வொரு மாதிரியான அசோசியேட்ஸோடையும் வந்து அவர் வராரு. இங்க வந்து இவரை பிரசாந்த அப்படின்னு குளோரிஃபை பண்றாங்க. அதாவது பிரசாந்த அப்படின்னா வந்து இந்த 3 குணங்களினாலும் வந்து அஃபெக்ட் ஆகாதவர் அப்படிங்கிறது அவருடைய தெய்வீகத்தன்மையை குறிக்கிறதுக்காக இங்க பிரசாந்தம் அப்படின்னு வந்து அவர் குளோரிஃபை பண்ணப்படுறார். ஸோ லார்ட் ராமச்சந்திரா அவரை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணினாதான் நம்மள்கிட்ட உள்ள அசுர குவாலிட்டி, எப்படி ராவணாவை வதம் பண்றதுக்காக வந்து ராமர் வந்தாரோ அதே மாதிரி நம்மளுடைய கான்சியஸ்னஸ் பியூர் ஆகணும் அப்படின்னா நம்ம மனதில் உள்ள இந்த அசுத்தங்களை நீக்கிறதுக்கு வந்து நம்ம ராமச்சந்திரரை வந்து வழிபடணும். ஸோ அந்த பக்தி சேவையில நம்ம ஈடுபடும் பொழுது நம்மள்கிட்ட உள்ள ராவணனுடைய அந்த கெட்ட குணம் வந்து போச்சு, அதே மாதிரி வந்து நம்மள்கிட்ட உள்ள அசுர குணங்களும் வந்து போகும். ஸோ ஹனுமானுடைய பிரேயர்ஸ் மூலம் வந்து நம்ம பியூரிஃபை ஆறதுக்கான வழிமுறை வந்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலி அவர் ராவணா வந்து சீதா தேவியை வந்து எடுத்துட்டு போனார் இல்லையா, அவர் கடத்திட்டு போனார். ஸோ அவர் எடுத்துட்டு போனது வந்து அந்த மாயா அப்படின்னு சொல்லப்படுற லைக் மாயா ஃபார்ம்ல இருக்கிற சீதா தேவி தான். ஏன்னா டிரான்சிடென்டல் பவரை வந்து அவரால் டச் பண்ண முடியாது. ஸோ இவங்க 2 பேருமே வந்து ஆக்சுவலி சீதா தேவியும் சரி லக்ஷ்மணாவும் சரி, தே போத் ஆர் ஆக்சுவலி த இட்டர்னல் அசோசியேட்ஸ் ஆஃப் த லார்ட், பகவானுடைய நித்தியமான அவங்க அசோசியேட்ஸ். ஸோ அப்படி இருக்கிறவங்களை வந்து யாராலையும் எடுத்துட்டு போக முடியாது. ஸோ இவர் வந்து அப்படி என்ன பண்றார் வந்து ஃபால்ஸா வந்து சீதா தேவியை எடுத்த மாதிரி வந்து அவர் வந்து நினைச்சுக்கிறார். ஓகே, ஸோ அது வந்து மெட்டீரியல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லப்படுது. பிரத்யக் பிரசாந்தம் அதனுடைய அர்த்தம் வந்து அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. லார்ட் ராமச்சந்திரா அண்ட் ஹிஸ் பொட்டன்சி, யாரெல்லாம் அவரோட இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து தெய்வீகமானவர்கள். அந்த தெய்வீகமானவர்கள் பக்கத்துல நெருங்கிறதுக்கு வந்து இந்த கண்டாமினேஷனோட இருக்கிறவங்களால நிச்சயம் முடியாது. ஸோ ராவணா வந்து அந்த கண்டாமினேட்டட் மூட்ல இருந்தார், அதனால அவரால் வந்து தெய்வீக அந்த தன்மை உடைய சீதா தேவியோ லக்ஷ்மணாவையோ வந்து நெருங்க முடியாது அப்படிங்கிறதையும் இதுல வந்து இந்த வார்த்தை மூலம் வந்து ஹனுமான் வந்து சொல்றாரு. அதாவது பிரத்யக் பிரசாந்தம் அப்படிங்கிறது. இந்த இடத்தாப்புல பகவானை நெருங்கிறதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா பிரேமாஞ்சன சுரித பக்தி விலோச்சனேன, பகவான் நம்மள்டேந்து எதிர்பார்க்கறது அந்த பிரேமை, லவ் அண்ட் அஃபெக்ஷன். ஸோ அதன் மூலம்தான் வந்து பகவானை வந்து நெருங்க முடியும் அப்படிங்கிறது. ஸோ ஒவ்வொரு ஜீவாத்மாவும்
வந்து பகவானை நெருங்கிறதுக்கு உரிய அந்த வழிமுறைகளை வந்து நம்ம பண்ணணும். அதுக்கு தான் வந்து இந்த பாடியே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஜீவாத்மா வந்து நம்ம ஃபால்ஸா நம்ம இந்த பாடி அப்படின்னு நடிச்சிட்டு நம்மளை டிஃப்ரெண்ட் கேட்டகரியில வந்து நம்மளை ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டோம்னா, அதாவது ஐ எம் சோ ஒன் ஸோ, நான் வந்து இந்த கண்ட்ரியை சேர்ந்தவன், இந்தியன், ஆஸ்திரேலியன், அமெரிக்கன் அப்படின்னா வந்து அது வந்து நம்ம பாடிலி ரிலேட்டட். ஆக்சுவலி நம்மளுக்கும் பகவானுக்கும் உள்ள ரிலேஷனை உணர்த்துறது வந்து ஆத்மாவை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். வி ஆர் நாட் திஸ் பாடி, வி ஆர் ஆக்சுவலி ஸ்பிரிட் சோல் அப்படிங்கிற அந்த ஆத்மாவை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதை தான் வந்து இங்கே என்ன வேர்டு இண்டிகேட் பண்ணுதுன்னா வந்து நிர்அகம். நிர்அகம் அப்படின்னா வந்து நம்ம இந்த மெட்டீரியல் டெசிக்னேஷன் எல்லாம் வச்சிட்டு இருக்கிற இந்த பாடி இல்லை, நம்ம வந்து பியூரான ஆத்மா, பகவானோட கனெக்டான ஒரு அங்கம் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்றது வந்து இந்த ஸ்லோகத்துல உள்ள நிர்அகம் அப்படிங்கிற வார்த்தை. ஸோ விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர், ஒன் ஆஃப் த ஆச்சாரியா வந்து என்ன சொல்றார், நிரகம் மீன்ஸ் நிர்நிச்சயேன அகம். அதாவது பகவான் இல்லாம நம்மளை வந்து ஐடென்டிட்டியே இல்லை. இந்த பாடி வந்து சோல் இருக்கிற வரைக்கும் தான் வந்து நம்ம சோ அண்ட் சோ அப்படின்னு வந்து ஐடென்டிஃபை பண்ணப்படுறோம். இந்த சோல் இந்த பாடியை விட்டு போயிருச்சு அப்படின்னா வந்து இதுக்கு எல்லாமே ஒரு காமன் டேர்ம் தான் யூஸ் பண்ணப்படுறது. என்னன்னு சொல்றோம், பாடி அப்படின்னு தான் சொல்றாங்க. அந்த பாடியை எப்போ எடுக்க போறோம் அப்படிங்கிறது தான் வருதே ஒழிய அந்த நேமுக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்பும் அங்க வந்து இருக்கிறது இல்லை. ஸோ இந்த நேமும் ரிலேஷன்ஷிப்பும் எப்போ வந்து உண்மையிலேயே ஆக்டிவா இருக்கு அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த பிரசன்ஸ் ஆஃப் த சோல். ஸோ அந்த சோலினுடைய உண்மை நிலை என்ன, த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பகவான், அவருக்கும் நம்மளுக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பை சொல்றது தான் வந்து இந்த ஆத்மா. ஸோ இதை மாதிரி டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸை யூஸ் பண்ணி அதன் மூலம் பகவானுடைய குவாலிட்டி என்ன, நம்மளுக்கும் பகவானுக்கும் உள்ள உறவு நிலை என்ன அப்படிங்கிறத வந்து ஹனுமான் இந்த பிரேயர்ஸ் மூலம் வந்து நம்மளுக்கு உணர்த்துறார். ஓகே, ஸோ இந்த ஸ்லோகத்தில் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அவர் தெய்வீகமானவர் அப்படிங்கிறது. ஸோ நம்மளுடைய தெய்வீகத்தன்மையை புதுப்பித்துக்கிறதுக்கான வழிமுறையும் இதில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வேர்ஸ் போலாம், டெக்ஸ்ட் 5. மத்யாவதாரஸ்த்வைஹ மத்யசீக்ஷணம் ரக்ஷோ வதாயைவ ந கேவலாம் விபூஹும் குட்டோ அன்யதா ஸ்யாத் ரமதஸ்வ ஆத்மனஹ ஷீதா கிருதானி வியசனானி ஈஸ்வரஸ்ய. ட்ரான்ஸ்லேஷன் ரீட் பண்றீங்களா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, படிக்கிறோம் மாதாஜி. ஹரீஷ். ஹரே கிருஷ்ணா. அரக்கர்களின் தலைவனான ராவணன் மனிதனை தவிர வேறு எவராலும் கொல்லப்பட முடியாதவன் என்று ஆணையிடப்பட்டிருந்தது. இக்காரணத்தினாலேயே முழுமுதற் கடவுளான பகவான் ராமச்சந்திரமூர்த்தி ஒரு மனிதனாக வடிவம் எடுத்து வந்தார். பகவான் ராமச்சந்திரமூர்த்தியின் வருகை ராவணனை கொல்வதற்காக மட்டுமன்று, அழிகின்ற உடலை உடைய மனிதர்களுக்கு பாலியலை அடிப்படையாக கொண்ட பௌதீக இன்பம் அல்லது ஒருவனின் மனைவியை மையமாக கொண்ட பௌதீக இன்பம் பல துன்பங்களுக்கு காரணமாகிறது என்று உபதேசிப்பதற்காகவும் தான். பகவான் ராமச்சந்திரமூர்த்தி சுய நிறைவுடைய முழுமுதற் கடவுள் ஆவார். அவருக்கு துக்கமளிக்க கூடியது எதுவும் இல்லை. ஆகையினால் அன்னை சீதையை அபகரித்து சென்றதற்காக அவர் ஏன் துன்பத்திற்கு ஆளாக போகிறார்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸோ ப்ரீவியஸ் வேர்ஸ்ல வந்து எப்படி பகவான்கிட்ட நம்ம சரண்டர் ஆகலாம், என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அதுக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த வேர்ஸ்ல வந்து என்ன சொல்லியிருக்கிறார், எது நம்மளை பைண்ட் பண்ணுது, பகவான்கிட்ட சரண்டராக விடாம எது நம்மளுக்கு மெயினான தடையா இருக்குது அப்படிங்கிறத ஹனுமான் இந்த பிரேயர்ஸ் மூலம் வந்து நம்மளுக்கு உணர்த்துறார். ஸோ ஆக்சுவலி ராமச்சந்திரா ராமாயண அந்த லீலால வந்து சீதாதேவியை வந்து கிட்னாப் பண்ணிட்டு போறார் ராவணா. ஸோ இதன் மூலம் வந்து அவர் என்ன பண்றார், சீதாதேவியை வந்து ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும்னு அவர் வந்து காப்பாத்தி திருப்பி வந்து கூட்டிட்டு வரார், தன்னுடைய இடத்துக்கு வந்து அவர் கூட்டிட்டு வரார். இதன் மூலம் வந்து அவர் என்ன வெளிப்படுத்துறாருன்னா, இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த ஹஸ்பண்ட். ஒவ்வொரு ஹஸ்பண்டுடைய டியூட்டியும் வந்து கிரகஸ்தா லைஃப்ல இருக்கிற ஹஸ்பண்டுடைய டியூட்டி வந்து அவங்களுடைய ஒய்ஃபுக்கு வந்து ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து அவர் உணர்த்துறார். ஸோ ராமா வந்து உணர்த்துறார்.
அடுத்தாப்புல இந்த அட்டாச்மெண்ட் மெட்டீரியலா வந்து இத மாதிரி நம்ம ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது இருந்தாலும் அதே வந்து அட்டாச்மெண்ட்டுக்கு ஒரு காரணமா ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதும் வந்து இதுல சொல்லப்படுது. ஏன்னா மெயினா வந்து இந்த ஃபேமிலி பாண்டேஜ் தான் வந்து அதுதான் வந்து ஒருத்தங்களை திருப்பி திருப்பி இந்த சம்சார சக்கரால வந்து திருப்பி திருப்பி நம்மளை வந்து இருக்க வைக்குது இல்லையா, இந்த அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் அவர் ரிலேஷன்ஷிப். ஸோ அதுதான் வந்து லேமெண்டேஷனுக்கும் மூல காரணம். அதாவது பின்னாடி வந்து நம்ம வருத்தப்படுறதுக்கும் நிறைய நிறைய ப்ராப்ளத்தை வந்து சந்திக்கிறதுக்கும் மூல காரணமே வந்து இந்த அட்டாச்மெண்ட் தான் அப்படிங்கிறதும் வந்து ஃபைனலா வந்து அவர் கன்க்ளூட் பண்றார். அதாவது ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியது ஒரு ஹஸ்பண்டுடைய கடமை, பட் அதே சமயம் வந்து அட்டாச்மெண்ட்டையும் வந்து டெவலப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. அந்த அட்டாச்மெண்ட்னால தான் என்னென்ன ப்ராப்ளத்தை அவர் ஃபேஸ் பண்ண வேண்டி இருந்தது அப்படிங்கிறது வந்து இந்த ராமலீலா மூலம் வந்து ராமச்சந்திர பகவான் நம்மளுக்கு வந்து உணர்த்துறார். ஸோ இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் லைக் கிரகஸ்தா கிரகமேதி அப்படின்னு பாகவதத்தில் பிகினிங்கில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கிரகஸ்தா லைஃபுக்கும் கிரகமேதி லைஃபுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். கிரகஸ்தா அப்படின்னா வந்து பகவானை வந்து மையமாக வைத்து நம்ம செய்கிற செயல்கள் எல்லாத்தையும் வந்து அவரோட இணைத்து நம்ம செய்யும் பொழுது எத்கரோஷி எத்தஸ்னாசி எல்லாமே பகவானோட இணைத்து செய்யும் பொழுது அது என்னவாகுது, நம்மளுக்கு வந்து பௌதீக விஷயங்கள்ல வந்து நம்மளை பந்தப்படுத்தாது. சேம் ஆக்டிவிட்டிஸை நம்ம பண்ணினாலும் பகவானோட நம்ம கனெக்ட் பண்ணி அவரை மையப்படுத்தி செய்யும் பொழுது அது வந்து நம்மள்கிட்ட உள்ள தேவையில்லாத அந்த அனர்த்தங்களை எல்லாம் கிளியர் பண்ணிடும். பட் அப்படி இல்லாம நம்மளுடைய சென்ஸ் கிராட்டிஃபிகேஷனுக்கும் நம்ம பாடிலி ரிலேட்டட் லிவிங் என்டிட்டிஸ் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுடைய சுய லாபத்துக்காகவோ இல்லை இன்பத்துக்காகவோ வந்து நம்ம செயல்களை செஞ்சோம் அப்படின்னா வந்து அது எந்த கேட்டகரியில் வருது, கிரக மேதி அப்படிங்கிறது. ஸோ இங்கே பிரபுபாத பர்பட்ல வந்து ரெஃபர் பண்ணியிருக்கிறார் 7.9.45 என் மைத்துனாதி கிரகமேதி சுகம் ஹி துச்சம். துச்சமா வந்து அதை வந்து மதிக்கணும். அதாவது இந்த கிரக மேதி அப்படிங்கிறது வந்து மெயினா எதை பேஸ் பண்ணி இருக்கு, சென்ஸ் கிராட்டிஃபிகேஷனை பேஸ் பண்ணி இருக்கிற லைஃப் ஸ்டைல். ஸோ அதை வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து எப்படி நம்ம என்ஜாய் பண்ணலாம், நம்மளுடைய புலன்களை எப்படியெல்லாம் திருப்திப்படுத்தலாம் அப்படிங்கிறதான் வந்து மையமாக வச்சு வாழ்க்கை வந்து இருக்கு. ஸோ அதுதான் வந்து இந்த ஹோல் டீக்ரடேஷனுக்கே முக்கிய காரணம் அப்படிங்கிறத வந்து இங்க ஹனுமானுடைய பிரேயர்ஸ் மூலம் ராமச்சந்திரருடைய லைஃப் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளா வந்து அவர் சொல்லிட்டு போனார். இத மாதிரி வந்து இருந்தால் அட்டாச்மெண்டா இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத வந்து அவர் உணர்த்துறார். ஸோ அடுத்து இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்ன சொல்றாங்கன்னா, யாரெல்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்களோ ஹஸ்பண்டுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி மெயினான ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஒய்ஃபை வந்து ப்ரொடெக்ஷன் எல்லா விதமான பாதுகாப்பும் வந்து கொடுக்க வேண்டியது வந்து அவங்களுடைய கடமை அப்படின்ட்டு. ஸோ இந்த பேராகிராஃப்ல வந்து பிரபுபாதா வந்து என்ன சொல்லியிருக்கிறார், 2 விதமான மக்கள் வந்து இருக்கிறாங்க. ஒருத்தங்க வந்து ரிலிஜியஸ் பிரின்சிபிள்ஸை வந்து ஃபாலோ பண்றவங்க, இன்னொன்று வந்து கிரேட் டிவோட்டீஸ். கிரேட் டிவோட்டீஸ்னா பகவானுக்காக எந்த காரியம்னாலும் வந்து செய்யறவங்க. ஸோ இங்க ராமச்சந்திர லீலையில வந்து அவர் வந்து இந்த 2ஐயுமே வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ண விரும்புறார். ஸோ 2ஐயும் எப்படி இன்ஸ்ட்ரக்ட் பண்றாருன்னா, அதாவது ரிலிஜியஸ் பிரின்சிபிள் படி வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபுக்கு வந்து எல்லா வித பாதுகாப்பும் கொடுத்தார். பட் அதே சமயம் வந்து ஆஸ் அ சத்ரியாவா அவர் வந்து இந்த அங்க உள்ள சிட்டிசன்ஸ்க்கு வந்து தான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கணும். அவர் வந்து யத்யத் ஆச்சரதி சிரேஷ்டகா இல்லையா. ஸோ அங்க வந்து ஆக்சுவலி ஒரு வாஷர்மேன் அவருடைய ஒய்ஃபுக்கு வந்து அவர் வந்து பதில் சொல்லும் பொழுது வந்து இந்த மாதிரி வந்து ஒய்ஃபு வேற இடத்துக்கு போயிட்டு வந்தால் அக்செப்ட் பண்ணலாமா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு வந்து தாங்க ஒரு ராங் எக்ஸாம்பிளா இருந்துடக்கூடாது. அதன் மூலம் வந்து என்ன ஆகும், சொசைட்டியினுடைய அந்த ரிலிஜியஸ் பிரின்சிபிள்ஸை ஃபாலோ பண்ற தன்மை வந்து குறைஞ்சு போயிடும். ஏன்னா வந்து இவர் வந்து பண்ணினாரு அப்படிங்கிறப்ப நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து ரிலிஜியஸ் பிரின்சிபிள்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம போயிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து அவர் சீதா தேவியை வந்து அவர் தனியா வந்து அனுப்பினார்
அப்படிங்கிறது ராமலீலையில அவர் பண்ணின இந்த காரியத்துக்கான விடை வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆச்சாரியர்கள் வந்து சொல்றாங்க. ஸோ ரிலிஜியஸ் பிரின்சிபலை வந்து ப்ரொடெக்ட் பண்றது அப்படிங்கிறது. அடுத்தாப்புல நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள வேர்ஸ்லயே பார்த்தோம், இவங்க எல்லாருமே வந்து இட்டர்னல் அசோசியேட்ஸ், பகவானுடைய அங்கம். இவங்க எல்லாமே சீதா தேவியோ லக்ஷ்மணாவோ எடுத்துக்கிட்டானா, ஸோ இவங்க இதை மாதிரி பிரிஞ்சு இருக்கிறது அப்படிங்கிறதன் மூலம் வந்து அவங்க ஆக்சுவலி பிரிஞ்சு இருக்கிறதுனால அவர் வந்து வருத்தப்படலை. உண்மையிலேயே அப்பேரண்ட்லி அது வந்து அவர் வருத்தப்படுற மாதிரி தோணினாலும் அவங்க வந்து இதன் மூலம் வந்து அவங்களுடைய பிரேமை வந்து ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. விப்ரலம்பா அப்படின்னு சொல்லப்படுது சான்ஸ்கிரிட்ல. ஸோ இந்த மாதிரி பிரிஞ்சு இருக்கும் பொழுது வந்து அவங்களுடைய பிரேமை வந்து உண்மையிலேயே வந்து ஜாஸ்தி ஆகுது. பட் மெட்டீரியலா வந்து நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுக்கு என்ன லெசன் அவர் டீச் பண்ண வர, இதனால வந்து நம்ம லேமெண்டேஷன், நம்ம லைஃப் ஃபுல்லுமே வந்து இந்த மாதிரி புலம்பிட்டு இருக்கிற மாதிரி தேவையில்லாத நம்மளுடைய டைம் வந்து வேஸ்ட் ஆகும். அதை தான் வந்து மெயினாக சொல்ல வர்றது. டைம் வந்து வேஸ்ட் ஆகும். நம்ம இதை மாதிரி அட்டாச்மெண்ட்டை டெவலப் பண்ணும்பொழுது ஆக்சுவலி இந்த ஹியூமன் ஃபார்ம் வந்து எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி வந்து இன்னும் ஃபியூச்சரில் உள்ள வேர்ஸில் சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் இப்போ வந்து அன்னெசரியாக நம்மளுடைய டைம் வந்து வேஸ்ட் ஆகும் இதை மாதிரி அட்டாச்மெண்ட் வச்சுக்கிறதன் மூலம். ஸோ இந்த 2 விஷயங்கள் வந்து இந்த வேர்ஸில் வந்து சொல்லப்படுது. நெக்ஸ்ட் வேர்ஸ் வந்து டெக்ஸ்ட் 6. न वै स आत्मात्मवतां सुहृत्तमः सक्तस्त्रिलोक्यां भगवान् वासुदेवः न स्त्रीकृतं कश्मलम् अश्नुवीत न लक्ष्मणं चापि विहातुमर्हति. நான் ஹரே வாசிக்கிறேன். கிருஷ்ணா. நான் ஹரே படிக்கிறேன். கிருஷ்ணா. நான் படிக்கவா? படிங்க மேடம். மொழிபெயர்ப்பு தந்த ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஷீலா பிரபுபாதுக்கு ஜெய். பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி முழுமுதற் கடவுளான வாசுதேவர் ஆனதினால் இப்பௌதீக உலகில் உள்ள எதன் மீதும் அவர் பற்றுடையவர் அல்லர். விடுதலை பெற்ற ஆத்மாக்கள் அனைவருக்கும் மிகவும் நேசிப்பிற்குரிய பரமாத்மா அவர். அவர்களின் சிறந்த நண்பரும் ஆவார். அவர் எல்லா வளங்களும் முற்றிலும் நிறைந்தவர். அதனால் தனது மனைவியை பிரிந்த காரணத்தினால் துன்பம் அடைந்திருக்கவும் முடியாது. அவர் மனைவி மற்றும் இளைய சகோதரன் லக்குவன் இவர்களை துறப்பதும் அவரால் முடியாது. இவர்களில் ஒருவரை துறப்பது கூட நிச்சயம் சாத்தியமற்றதாகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இங்க வந்து பகவான் எண்ணற்ற சக்திகளை உள்ளடக்கியவர் இல்லையா. ஸோ அந்த எண்ணற்ற சக்திகளில் பகிரங்க சக்தியும் ஒருத்தங்க. ஸோ இந்த ஹோல் மெட்டீரியல் வேர்ல்டையும் வந்து பௌதிக உலகத்தினுடைய மேனேஜ்மெண்ட்டே வந்து யாருடைய கையில இருக்கு அப்படின்னா துர்கா தேவி. சிருஷ்டி ஸ்திதி பிரளய சாதன சக்தி ரேக. ஸோ இந்த சக்தியா வந்து துர்கா தேவி வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ஃபுல்லாக வந்து இந்த மெட்டீரியல் வேர்ல்டினுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை பார்த்துக்கிறாங்க. ஸோ அவர் இந்த மெட்டீரியல் வேர்ல்டில் வந்தார்னா வந்து அதனால வந்து அவர் அஃபெக்ட் ஆகிறது இல்லை. இப்போ நம்ம தான் வந்து நிறைய சர்வீஸ் பார்த்தோன்னா தான் நம்ம வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அதுக்கு பார்த்துக்கிறதுக்கு ஆள் அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது வந்து அவர் வந்து அதனால அஃபெக்ட் ஆகிறது இல்லை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவர் இந்த மெட்டீரியல் எனர்ஜி வந்து டேக்கன் கேர் பை துர்கா தேவி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தாப்புல இவர் வந்து எப்போதுமே தெய்வீக தன்மையில நிலைச்சிருக்கிறார் அப்படிங்கிறதும் நம்ம திருப்பி திருப்பி பார்த்துட்டு வர்ற ஒரு விஷயம். ஸோ அடுத்து அவருடைய அசோசியேட்ஸும் தெய்வீக தன்மைங்கிறதுனால அவங்க இந்த மெட்டீரியல் வேர்ல்டுல நடக்கிற இந்த சேஞ்சஸ்னால வந்து அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. இதுல 2 வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க. அவர் வந்து பிரிஞ்சு இருக்கிறதுனால் அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறது. இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, பகவான் அப்படின்னு சொன்னோம்னா 6 வித ஐஸ்வர்யங்களும் முழுமையாக நிரம்பியவர்கள் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுல ஒன் ஆஃப் த இது ஐஸ்வர்யங்கள்ல இன்னொரு விஷயம் வந்து ரினன்சியேஷன், தியாகம். ஸோ அவர் வந்து தியாகமும் முழுமையாக நிரம்பியவர் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ எப்படி அவர் அஃபெக்ஷனைட்டா இருக்கிறாரு, அதே சமயம் வந்து இம்மிடியட்டா அதை ரினவுன்ஸ் பண்ணவும் வந்து ரெடியா இருக்கிறார். ஸோ நிறைய எக்ஸாம்பிள் இதுக்கு சொல்லலாம். கோபியர்களோடு அவர் நடத்தின லீலைகள் இல்லையா, ராசலீலால ராதாராணி அவங்கள பிரிஞ்சு இருக்கிற மாதிரி அவர் பண்ணினது. தென் அதே மாதிரி இங்கேயும் வந்து சீதா தேவியை வந்து அவங்க பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கிறது. ஸோ அவர் பகவான் அப்படிங்கிறதுனால அவங்கள பிரிஞ்சு இருக்கிற மாதிரியா இருந்தாலும் அவரை வந்து உண்மையிலேயே அதற்காக லேமெண்டேஷன் வருத்தப்பட மாட்டார்.
ஓகே. ஸோ நம்மளுக்கு வந்து பிரிவு அப்படிங்கிறது ஒரு வருத்தத்தை கொடுக்கும். ஆனா பகவான் வந்து அதன் மேல அட்டாச்மெண்ட் இல்லாததுனால அவர் வந்து அந்த பிரிவு வந்து அவருக்கு உண்மையிலேயே வந்து வருத்தத்தை உண்டு பண்ணாது. ஸோ அதுதான் இதுக்கு முந்தின வர்ஸ்ல பார்த்தோம். நம்ம வெளிப்பார்வைக்கு அவர் வந்து வருத்தப்படுறார் அப்படிங்கிறது. ஸோ அதன் மூலம் வந்து ஹி இஸ் ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்கிறார். இதை மாதிரி பாண்டேஜ் வந்து உங்களுக்கு வருத்தத்தை தான் கொடுக்கும். அதனால மெட்டீரியல் பாண்டேஜ் வச்சுக்காதீங்க. அதனாலதான் அவர் என்ன அவர் எப்படி இருக்கிறார்? பகிரங்க சக்தியோட தொடர்பு இல்லாமல் இருக்கிறார். தாமரை இலையின் நீர் போல அப்படின்னு வந்து நம்மளுக்கு ஆச்சாரியர்கள் வந்து வலியுறுத்துறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மெயின்டைன் பண்ண வேணும். இது மெயின்டைன் பண்ணினாதான், இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருந்தாதான் பக்தி பாதையில நம்மளை வந்து பியூரிஃபை பண்ணிட்டு அட்வான்ஸ் ஆக முடியும் அப்படிங்கிறத இதன் மூலம் வந்து உணர்த்துறார். அடுத்து பகவான் வந்து எப்போதுமே ஆன்மீகமா இருக்கிறதுனால அவர் விரும்புறதும் என்ன? தெய்வீக தன்மை நிரம்பியதுதான். ஸோ இங்க ஹனுமான் வந்து சொல்றார் ஆக்சுவலி நம்ம வந்து ரொம்ப அழகானவங்களோ இல்லாட்டி வந்து நிறைய ஐஸ்வர்யங்கள் நிரம்பியதுனால இருக்கிறதுனாலோ இல்ல ஹைலி நாலேஜபிள் அப்படிங்கிறதுனாலயோ நம்ம பகவானுடைய சர்வெண்ட் இல்லை. யார் சொல்றா? ஹனுமான் சொல்றார். ஸோ அவர் வந்து உண்மையிலேயே எப்படி பகவானுடைய சர்வெண்ட் ஆக முடியும்? த ஒன்லி குவாலிஃபிகேஷன் அவர் வந்து பகவான் எதிர்பார்க்கறது வந்து டிரான்சிடென்டல் குவாலிட்டிஸ், பியூரான தன்மை, தெய்வீக தன்மையை தான் நம்மள்டேந்து வந்து அவர் எதிர்பார்க்கிறார். ஸோ நம்மள்டேந்து அவர் எதிர்பார்க்கறது வந்து பியூரிட்டி, ட்ரூத்ஃபுல்னஸ் இன் லைஃப். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து பியூரிட்டியை வந்து குறிக்குது. பகிரங்க சக்தியோட லைக் குந்தி தேவியுடைய பிரேயர்ஸ்ல சொல்லுவாங்க இல்லையா, ஜன்மேஸ்வரிய ஸ்ருத ஸ்ரீபீர் ஏதமான மதப்புமான் அப்படிங்கிறது. அத மாதிரி நான் வந்து எம் சோ நான் வந்து இந்த மாதிரி டெசிக்னேஷன், நான் வந்து இதை மாதிரி ஹைலி நாலேஜபிள் அப்படின்னு இந்த மெட்டீரியல் குவாலிஃபிகேஷனை வச்சுட்டு வந்து நம்ம பகவானை அணுகவே முடியாது. ஸோ இந்த மெட்டீரியல் குவாலிஃபிகேஷன் எல்லாம் உடனே துறக்கணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. எதெல்லாம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ வி ஷுட் யூட்டிலைஸ் எவ்ரி திங் இன் த சர்வீஸ் ஆஃப் த லார்ட். பகவானுடைய பக்தி சேவையில ஈடுபடுத்தணும். அதனால வந்து நம்மளுக்கு வந்து தலைகணம் வந்து ஏறிடக்கூடாது. அது வந்து நம்மளுக்கு எந்த விதத்திலையும் பகவான் பக்கத்துல போறதுக்கு சப்போர்ட் பண்ணாது. பகவான் பக்கத்துல போறதுக்கான ஒரே குவாலிஃபிகேஷன் என்ன? சர்வோபாதி வினிர்முக்தா. இந்த மாதிரியான மெட்டீரியல் டெசிக்னேஷன் எதுவுமே வந்து நம்மள பாதிப்பு இல்லாமல் நம்ம அவருடைய சர்வெண்ட் அப்படிங்கிற மூடோட வந்து நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதை இந்த வேர்ஸ்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, the mood to approach the Lord. The next verse, text 7. न जन्मनूनं महतो न सौभगं न वा न बुद्धि न कृतिस्तोष हेतुः तैर्यत् विसृष्टान् अपि नो वनौ कसस् चकार सख्ये बत लक्ष्मणाग्रजः. நற்குடிப்பிறப்பு, தனிப்பட்ட அழகு, நாணலம் உடைமை, புத்தி கூர்மை, உயர்ந்த இனம் அல்லது தேசம் போன்ற பௌதீக தன்மைகளின் அடிப்படையில் ஒருவர் பரமபுருஷ பகவானான ராமச்சந்திர மூர்த்தியுடன் நட்பு வைத்துக் கொள்ள முடியாது. இத்தன்மைகளில் ஒன்று கூட பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியுடன் நட்பு கொள்வதற்கான உண்மையான நிபந்தனை அன்று. இல்லையேல் நாம் மேட்டுக்குடியினர் அல்லர், நாகரிகமற்ற காட்டுவாசிகள்தான். நம்மிடம் உடல் அழகு இல்லை, மேன்மை மிக்கவர்களைப் போல் நாம் பேசுபவர்களும் அல்லர். இருந்தும் பகவான் ராமச்சந்திரமூர்த்தி நமது நட்பினை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரே, எப்படி இது சாத்தியமாயிற்று? ஹரே கிருஷ்ணா. ஸோ இதுதான் நம்ம ப்ரீவியஸ் ஃபர்ஸ்ட்லேயே டிஸ்கஸ் பண்ணோம். இதுக்கு வந்து பிரபுபாதா பர்பட்ல வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கிறார், கோலவேச்ச ஸ்ரீதர். இந்த கோலவேச்ச ஸ்ரீதர் அப்படிங்கிறது சைத்தன்ய மகாபிரபுடைய லீலையில வந்த ஒரு கிரேட் டிவோட்டி. ஸோ அவருக்கு வந்து ஆக்சுவலி இந்த இலை வாழைத்தார் அப்படிம்பாங்க இல்லையா, ஸோ அதுல வந்து பாட் பண்ணி அதை வந்து விற்பனை செய்கிறவர், அந்த வாழையில உள்ளத. ஸோ அவருக்குன்னு வந்து சொந்தமான சரியான வீடு கூட கிடையாது தங்குறதுக்கு. ஈவன் அவர் சம்பாதிக்கிற இந்த எளிமையான சம்பாத்தியத்திலையும் வந்து அவர் பாதி வந்து கங்கா பூஜை, ஸோ அதை மாதிரி ட்ரெடிஷனலா வந்து அவர் யூஸ் பண்ணிடுவாராம். மிச்ச பாதி என்ன கிடைக்குதோ அதுல தான் வந்து தன்னுடைய அன்றாட வாழ்க்கைக்கு வந்து அவர் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த அளவு ரொம்ப எளிமையான ஒரு மனிதர். ஆனா
மிகுந்த பக்தி நிரம்பியவர். ஸோ அவருடைய பக்தி சைத்தன்ய மகாபிரபுவே வந்து பாராட்டுற மாதிரி வந்து இருந்தது. சைத்தன்ய மகாபிரபு நம்ம எல்லாருக்குமே தெரியும், கலியுக அவதார், பகவானுடைய இந்த கலியுக அவதார் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ பகவான் வந்து இதன் மூலம் நம்மளுக்கு உணர்த்த விரும்புறது என்ன அப்படின்னா, அந்நிய அபிலாஷிதா சூன்யம். நம்மளுக்கு வந்து இது வேணும் அது வேணும் அப்படின்னு ஆசையோட பகவானை அணுகிறது வந்து தப்பில்லை அப்படின்னாலும் அதுல வந்து பியூரிட்டி இல்லை அப்படிங்கறத சொல்றார். ஏன்னா இந்த முந்தின வேர்ஸ்ல நம்மளுக்கு குவாலிஃபிகேஷன் என்னன்னு ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு, பியூரிட்டி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த அபிலாஷைகள்லாம் இல்லாம இருக்கிறது தான் வந்து பியோர் டிவோஷனல் சர்வீஸ். அந்யாபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மாதி அனாவிரதம் அனுகூல்யேன கிருஷ்ணானு. எந்த சூழ்நிலையிலையும் பகவானுக்கு ஃபேவரபிளா இதெல்லாம் வந்து பகவானை திருப்திப்படுத்தும் முகமா இருக்குமோ அந்த மாதிரியான சேவைகளுக்கு முதன்மையான இடம் கொடுப்பது. சீலனம் பக்தி உத்தமம். அந்த மாதிரியான பக்தி தான் வந்து சிறந்த பக்தி அப்படின்னு சாஸ்திரங்கள்ல ரெக்கமெண்ட் பண்ணப்படுது. ஸோ அதை தான் வந்து பகவான் எதிர்பார்க்கிறார் நம்மள்டேந்து, அந்த டைப் ஆஃப் பியூரிட்டி. ஸோ நெக்ஸ்ட் வேர்ஸ், டெக்ஸ்ட் 8. சுரோ அசுரோ வாப்யத வானரோ நரஹ சர்வாத்மனா யக் சுஹ்ருதஜ்ஞம் உத்தமம் பஜேத ராமம் மனுஜாக்ருதிம் ஹரிம் ய உத்தரானனயத் கோஷலான் திவம் இதி. Translation. டிரான்ஸ்லேஷன். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். அதனால் ஒருவன் தேவனோ அசுரனோ மனிதனோ அல்லது மனிதன் அல்லாத விலங்கு பறவையோ யார் வேண்டுமென்றாலும் இப்பூவுலகில் மனிதனைப் போல தோன்றிய முழுமுதற் கடவுளான பகவான் ராமச்சந்திரமூர்த்தியை வழிபட வேண்டும். பகவானை வழிபடுவதற்கு பல பெரிய தவங்கள் விரதங்கள் போன்றவை எல்லாம் தேவையில்லை. அவர் தனது பக்தன் அர்ப்பணிக்கும் சிறிய தொண்டினை கூட ஏற்றுக்கொள்கிறார். இவ்வாறு அவர் திருப்தி அடைகின்றார். அவர் திருப்தி அடைந்தவுடன் பக்தன் வெற்றி அடைகின்றான். உண்மையில் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அயோத்தியில் உள்ள அனைத்து பக்தர்களையும் வீடு பேறு பெற்று முழுமுதற் கடவுளை அடையச் செய்தார் வைகுண்டத்திற்கு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ராம லீலையில பங்கு பெற்ற எல்லோருமே வந்து பகவானுக்கு பலவிதமான இத மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்வீஸ்ல ஈடுபட்டதுனால அவரோட இருந்த அயோத்தியவாசிகள் எல்லாருமே வந்து திருப்பி ஆன்மீக உலகத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ அவர் வந்து எதிர்பார்க்கறது சிம்பிளான சர்வீஸ் தான். பத்திரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. ராமலீலால நம்ம ரொம்ப ஃபேமஸானது கேள்விப்பட்டிருக்கோம். ஈவன் அணில் கூட வந்து அந்த லீலையில வந்து பங்கு பெற்றது அப்படிங்கிறது. ஸோ அணில் வந்து தெரியும் அதால என்ன முடியும் அப்படின்னு நினைச்சாலும் வந்து அதுக்கு கிடைச்ச அந்த மிகப்பெரிய பாக்கியம், அதை விட நிறைய சக்திகள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருந்தும் நம்ம எந்த அளவுக்கு வந்து செயல்படுறோம் அப்படின்னு தான் வந்து சிந்திக்க வேண்டிய விஷயம். ஸோ இங்க ஹனுமான் தன்னுடைய பிரேயர்ஸ்ல ஃபைனலா சொல்றது அதுதான். நம்ம எந்த மாதிரியான உடம்புல இருக்கிறோம், இந்த உடம்புல நான் என்ன சர்வீஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கல. கஜேந்திரன் அந்த மாதிரி யானையா இருந்தாலும் சேலஞ்சிங்கான ஒரு சிச்சுவேஷன்ல தன்னுடைய உயிர் போகக்கூடிய ஒரு நிலையில அதனுடைய காலை வந்து முதலை இழுத்துட்டு இருக்கு. ஸோ அந்த சூழ்நிலையிலையும் வந்து அது பகவானுடைய நாமத்தை அதால சொல்ல முடிஞ்சுது. அப்படிங்கும்பொழுது வந்து நம்ம அதை விட எவ்வளவோ ஒரு உயர்ந்த நிலையில இருக்கிறோம். ஸோ அதுதான் வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து செய்ய வேண்டிய மிகப்பெரிய சேவை, பகவானுடைய நாமம். ஸோ அதை தான் சைத்தன்ய மகாபிரபு, ஹி இஸ் நன் அதர் தென் கிருஷ்ணா. நம்ம இங்க வந்து ராமலீலால வந்து ஹனுமான் எல்லாரையும் வந்து இதன் மூலம் என்ன சொல்றார், ராமரை வந்து நீங்க வேண்டுங்க, உங்களால முடிஞ்ச சின்ன சர்வீஸை பண்ணுங்க. நம்ம எந்த ஃபார்முல இருந்தாலும் வந்து அது வந்து ப்ராப்ளம் இல்லை. பகவான் நம்மள்டேந்து எதிர்பார்க்கிற குவாலிஃபிகேஷன் வந்து அந்த பியூரிட்டி தான். ஸோ நல்ல மனதோட தூய்மையான மனதோட பகவானை வழிபடுங்க, அதுவே போதும் அப்படின்னா அவர் இந்த பிரேயர்ஸ் மூலம் எல்லாருக்கும் வந்து இண்டிகேட் பண்றார். ஸோ இந்த ராமர் தான் வந்து ராமாதி மூர்த்தி சிகலா நியமேன திஸ்தான், ராமர் கிருஷ்ணர் எல்லாரையும் உள்ளடக்கியவர் தான் வந்து சைத்தன்ய மகாபிரபு. ஸோ அவர் வந்து ஹி இஸ் நன் அதர் தென் கிருஷ்ணா அப்படிங்கிறத வந்து தன்னுடைய அந்த சத்புஜ தர்ஷனம் மூலம் வந்து, சத்புஜ அப்படின்னா 6 கரங்கள், புஜ அப்படின்னா ஆர்ம்ஸ் தெரியும் இல்லையா, அந்த சத் அப்படின்னா வந்து 6. ஸோ சத்புஜ மூர்த்தியா வந்து அவர் வந்து வெளிக்காட்டினார். சர்வபாமா பட்டாச்சாரியாரோடு அவர் பேசும்பொழுது வந்து தன்னுடைய சத்புஜ மூர்த்தி ஃபார்மா வந்து வெளியேற்றினார். ஸோ அதன் மூலம் வந்து அவர் என்ன சொல்ல வரார், அவர் தான் ராமா, அவர் தான் கிருஷ்ணா, ஹி இஸ்
சைத்தன்ய மகாபிரபு. ஸோ நான் தான் எல்லாமே. அவர் வந்து அவருடைய வார்த்தைகள் தான் வந்து வேதங்கள். ஸோ இங்க கலிகாலத்துல சைத்தன்ய மகாபிரபு நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட தர்மம் வந்து என்ன? ஹரேர் நாம ஹரேர் நாமைவ கேவலம் கலௌ நாஷ்டேவ 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 கதிரண்யத அப்படிங்கிறது. ஸோ பகவானுடைய நாமத்தை சொல்றதன் மூலம் சேத்தோ தர்ப்பணமார்ஜனம், நம்மளுடைய மனதுல எத்தனையோ பிறவிகளா சுமந்துட்டு வந்திருந்த இந்த அனர்த்தங்கள் வந்து நிவர்த்தியாகும். அதன் மூலம் நம்மளும் வந்து பியூர் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிறைய இந்த கலிகாலத்துல ரொம்ப ஈஸியா வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அடுத்து இந்த பாரத வர்ஷா பத்தி நிறைய இதனுடைய ஜஸ்ட் நான் செக் பண்ணும்பொழுது பார்த்தேன். இந்த பாரத வருஷம் அப்படிங்கிறது இது வந்து கர்ம பூமி அப்படின்னு சொல்லப்படுது. மற்ற வருஷா நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, 9 டைப்ஸ் ஆஃப் டிவிஷன்ஸ், 9 வருஷா வந்து இந்த ஜம்பு துவீபால இருக்கு அப்படிங்கிறது. மற்ற எல்லா துவீபத்திலையும் வந்து மெயினா மற்ற துவீபத்துக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, இங்கதான் வந்து வர்ணாசிரம தர்மம் வந்து பகவானால வந்து வகுக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த வர்ணா அண்ட் ஆசிரமாவும் வந்து பகவான் எதுக்காக வச்சிருக்கிறேன் அப்படிங்கறது சொல்லியிருக்காரு இல்லையா, சதுர்வர்ணம் மயா சிஷ்டம் குண கர்ம விபாகசக. ஸோ நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு ஏத்தாப்புல குணநிலைக்கு ஏத்தாப்புல நம்மளுக்கு என்ன சர்வீஸ் செய்ய முடியுமோ அதுக்கு ஏத்தாப்புல வந்து he has actually அலோகேட்டட் இந்த மாதிரியான ஒரு வர்ணத்திலையும் ஆசிரமத்திலையும் பிறக்கிற மாதிரி நம்மளுக்கு வச்சிருக்கிறார். நம்ம அடுத்தாப்புல எந்த வர்ணம் எந்த ஆசிரமத்துல இருந்தாலும் சரி, மெயினா வந்து என்ன இருக்கணும், பகவானுடைய பக்தி சேவையில ஈடுபடணும். ஸோ பகவானுடைய பக்தி சேவையில ஈடுபட்டு அது நம்மளுக்கு டேஸ்ட்டை கொடுக்கல அப்படின்னா, த்ரூ அவர் சர்வீஸ் நம்மளுக்கு வந்து அந்த பக்தி சேவையில டேஸ்ட் வரல அப்படின்னா, ஸ்ரம ஏவகி கேவலம் அப்படின்னு இதை பத்தி நிறைய பாகவதத்துல வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொல்லிட்டே போலாம் இந்த பக்தி சேவை. ஸோ அந்த அளவு ஆக்சுவலி என்ன மெயினா சொல்ல வரேன்னா, இந்த பாரத வருஷம்ங்கிறது வந்து ரொம்ப ஒரு கர்ம பூமின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னா ஆபிரம்ம புவனாலோகா மீன் எங்கதான் போனாலும் திருப்பி யூ ஹாவ் டு கம் பேக் அகெயின். இந்த லோகத்துக்கு தான் வந்து வரணும். இங்கதான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய. அடுத்து நம்ம மத்த உலகத்துக்கு போனாலும் வந்து இந்த கர்ம பூமியில கிடைக்கிற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைக்காது. இங்க எந்த ஃபார்ம்ல இருந்தாலும் வந்து பகவானை வழிபட்டு ஈஸியா வந்து நேர நம்ம பேக் ஹோம் பேக் டு காட் ஹெட் போயிடலாம் அப்படின்னு இந்த பாரத பூமியை பத்தி நிறைய குளோரிஃபை பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு புண்ணிய பூமியில நம்ம இருக்கிறோம். எது நல்ல செயல்கள் அப்படிங்கிறத இங்க ஹனுமான் தன்னுடைய பிரேயர்ஸ் மூலம் வந்து நம்மளுக்கு வலியுறுத்துறார். ஸோ அந்த செயல்களை செய்யறதன் மூலம் வந்து நம்ம பக்தி பாதையில முன்னேறி பேக் ஹோம் பேக் டு காட் ஹெட் வந்து போகலாம். ஓகே, இன்னொரு வேர்ஸ் இருக்கா மாதிரி இதோட முடிஞ்சிடுது பிரேயர்ஸ். இதுல சுகதேவ கோஸ்வாமி வந்து கன்க்ளூட் பண்றார். ஆக்சுவலி இத மாதிரி பகவானுடைய பெருமைகள் அதை வந்து சொல்லியிருக்கிறார். அவர் இந்த பெருமைகள் வந்து கற்பனைக்கு எட்டாதவையாகும் அப்படின்னு அதை இன்னும் ஃபைனலா வந்து குளோரிஃபை பண்ணியிருக்கிறார். யாரும் ரீட் பண்ண விரும்புறீங்களா? மொழிபெயர்ப்பு. எஸ் மாதாஜி. சுகதேவ கோஸ்வாமி தொடர்ந்தார். முழுமுதற் கடவுளின் பெருமைகள் கற்பனை கெட்டாதவையாகும். அவர் தனது பக்தர்களுக்கு சமய தர்மம், ஞானம், துறவு, ஆன்ம சக்தி, புலனடக்கம், தவறான ஆணவத்திலிருந்து விடுதலை போன்றவற்றை கற்றுக் கொடுப்பதன் மூலம் அவர்களுக்கு தனது கருணையினை காட்டுவதற்காக பாரத வருஷத்தில் பத்ரிகாசிரமம் எனும் இடத்தில் நாராயணர் வடிவத்தில் தோன்றினார். அவர் ஆன்மீக செல்வங்களில் மிகுந்த வளர்ச்சி பெற்றிருந்தார். மேலும் அவர் இக்கல்பத்தின் இறுதி காலம் வரை தவம் செய்வதில் ஈடுபட்டிருக்கிறார். இதுவே தன்னுணர்வு பெறுவதற்கான வழிமுறையாகும். ஸோ இனி அடுத்தது வந்து பத்ரிகாசிரமம் பத்தி சொல்லியிருக்காங்க நரநாராயண ரிஷி. ஹரே கிருஷ்ணா மாதாஜிஸ், எதுவும் கொஸ்டின் இருக்கா? எதுவும் அடிஷனல் பாயிண்ட்ஸ் எதுவும் ஷேர் பண்ண ஃபர்ஸ்ட் விரும்பி? நீங்க சொன்னீங்கல்ல இந்த மாதிரி ஒன் ஃபார்ம் வந்து பேர்ட் அண்ட் ஹியூமன், இன்னொன்னு என்ன மத்த சொன்னீங்க? இந்த கிம்புருஷாங்கிறது வந்து லயன் ஹெட் வித் ஹியூமன் ஃபார்ம். ஓகே, இந்த கிம்புருஷ வருஷால லைக் இருக்கிறவங்களுடைய ஃபார்ம் வந்து நரசிம்ம தேவ் மாதிரி, பகவான் நரசிம்மர் மாதிரி. ஆமா ஓகே, கிம்புருஷ.
ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷாலையும் ஒவ்வொரு விதமான மனிதர்கள் இருக்கிறாங்க. அவங்கள தான் நம்ம இப்ப சயின்டிபிக்கலா கண்டுபிடிச்சு வந்து ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இந்த எந்த கான்டெஸ்ட்ல மாதாஜி இங்க ஹனுமார்ஜியோட பிரேயர்ஸ் மாதிரி வருது இந்த பாகவதத்துல? பாகவதத்துல இருக்கிற பிரார்த்தனைகள் அவங்க ஃபர்ஸ்ட் கேண்டோல இருந்து படிச்சுட்டு வராங்க இந்த இந்த மண்டலி இந்த குரூப்ல, இல்லையா மாதாஜி? ஆமா ஸோ மாதாஜி. இதுல இது வந்து 6th கேண்டோல ஒவ்வொரு வருஷால இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு வருஷாலையும் ஒவ்வொரு பிரகலாதர் எல்லாரும் நிறைய பேர் குளோரிஃபை பண்றத ஜஸ்ட் ஒன்லி அந்த பிரேயர்ஸ் மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு காண்டத்திலையும் என்னென்ன மாதிரியான பிரேயர்ஸ் எப்படியெல்லாம் பிரார்த்தனைகள் பண்றாங்க அப்படின்னு பக்தர்களுடைய பிரேயர்ஸை மட்டும் இந்த இதுல வந்து குரூப்ல வந்து அவங்க பண்ணிட்டு வராங்க. ஸோ அதுல 5th கேண்டோல 19th சாப்டர்ல இப்ப ஹனுமானுடைய பிரேயர்ஸ் வந்திருக்கிறாங்க பை ஆர்டர். மாதாஜி இன்னொரு பாயிண்ட்ல வந்து ஒரு பர்போட்ல வந்து லக்ஷ்மணரையும் பிரிஞ்சார் அப்படின்னு வருது. எந்த கான்டெக்ட்ல அவரு போத் சீதா தேவி அண்ட் லக்ஷ்மணா அப்படின்னு வருது. ம் லக்ஷ்மணரை எங்க மாதாஜி பிரிஞ்சாரு? இல்ல அவர் பிரிய மாட்டார்னு தானே சொல்லி இருக்கிறாங்க. சீதா தேவி அண்ட் லக்ஷ்மணாவை பிரிய மாட்டாங்க எப்போதுமே அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க அந்த இதுல பர்போட்ல. ஏன்னா அவங்க எப்போதுமே பர்போட்ல வந்து பிரிஞ்சாருன்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு இல்ல பிரிய மாட்டாருன்னு தான் மாதாஜி நான் தான் வாசித்தேன், தமிழ் வாசித்தேன். பிரிய மாட்டார் இந்த எப்பயுமே. பர்போட் நான் ம். எந்த அது வேர்ஸ்ல மாதாஜி? 6 மாதாஜி. மாதாஜி 6th வந்து லாஸ்ட் பேரா பாருங்க. ஆ. துறப்பதும் அவரால் முடியாதுன்னு தான் போட்டிருக்கு மாதாஜி. He specifically manifests to those who are self-realized, and he is especially dear to the heart of his transcendental devotees, because Lord Ramachandra descended to teach human society how dutiful a king should be. He apparently gave up the company of Mother Sita and Lakshmana. ஓகே. வெளிப்பார்வைக்கு அவர் விட்ட மாறியாக இருந்தாலும் அவர் வந்து விட மாட்டார். ம் இல்ல, கேவ் அப் த கம்பெனி ஆஃப் மதர் சீதா அப்படிங்கிறது தெரியும். லக்ஷ்மணரோட அவர் எங்க விட்டார் அப்படிங்கிறது நானும் கேள்விப்பட்டது மாதாஜி. யாருக்காவது ஹரேகிருஷ்ண மகன் திரும்ப கேள்விப்பட்டது? ஹரேகிருஷ்ணன் திரும்ப லோகத்துக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் லக்ஷ்மணர் தான் ஆ, போறாரு மாதாஜி. ஆமா. நம்ம அப்பதான் அப்படி மாதாஜி அவர் பார்த்தோம்னா விட்டுட்டு வந்து போவார். இல்ல அப்படி பார்த்தோம்னா வந்து ஈவன் வார்ல கூட வந்து லக்ஷ்மணா வந்து உயிரை விடுற மாதிரி போயிடுவார். அதுக்காக தானே அவரு ஆமாங்க. இது ம். சஞ்சீவி மூலிகை அப்படின்னு எடுத்துட்டு வர சொல்லுவார். So அந்த ராமருமே மாதிரின்னு இது பார்த்தா ஆயிடுவார் நிறைய மாதாஜி. பாஸ்ட் டைம் சொல்லலாம். ராமருமே ஆயிடுவார். ம் அந்த மாதிரி ஒரு ஈவன் அந்த கேப்ல அவர் வந்து அதுலயும் வந்து ஆக்சுவலி இந்த வார்ல வந்து அவர் புலம்புவார் இல்லையா, லக்ஷ்மணா அடிபட்டு இருக்கிறப்ப வந்து அவர் விட்டுடுவாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து புலம்புற மாதிரி இருக்கும். ஸோ சேம் லேமெண்டேஷன்னா வந்து சீதா தேவி விட்டுட்டு போகும்போது ஸோ அதுதான் சொல்றாங்க. அந்த இதுல தான் வந்து இங்க சொல்றாங்க ரிலேட்டட் டு தட் தான் வந்து அந்த லேமெண்டேஷன் அப்பரண்ட்லி இருக்கிற மாதிரி தோணினாலும் அவங்கெல்லாம் எப்போதுமே பிரிஞ்சவங்க இல்லை அப்படிங்கிறது. ஆ, ஹரே கிருஷ்ண மாதாஜி. நீங்க கோலவேச்ச ஸ்ரீதர் பத்தி சொன்னீங்கல்ல மாதாஜி, அது அது அவரோட பக்தினால அது என்ன மாதாஜி சொன்னீங்க? அதை நான் கொஞ்சம் ஏதோ மிஸ் பண்ணிட்டேன். கோலவேச்ச ஸ்ரீதர் வந்து ஆம், பக்தி வந்து உயர்ந்தது. அவர் எந்த விதத்திலையும் வந்து ரொம்ப ஒரு வெல்த்தியான ஆளோ இல்ல ரொம்ப நாலேஜபிளான ஆளோ இல்ல, ரொம்ப ஹை பேரண்டேஜ் அப்படின்னு வந்து சொல்ற மாதிரியான எந்த மெட்டீரியல் குவாலிஃபிகேஷன்லையும் வந்து அவரை வந்து நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஒரு சிம்பிளான இதை மாதிரி வந்து வாழை இலையில இருந்து அந்த மரத்துலேருந்து வர ப்ராடக்ட்ஸ்லேருந்து வந்து அவர் அந்த பானை மாதிரி பண்ணி வித்தவர். ஸோ அவருடைய பக்தி வந்து உயர்ந்தது. அவருடைய பக்தி உயர்ந்ததுனால தான் சைத்தன்ய மகாபிரபுவோட அவர் அசோசியேட் பண்ண முடிஞ்சது. அவரை பற்றி அந்த லீலைகள் வந்து சைத்தன்யம் சரிதாமிர்தத்துல வந்து இருக்கு. கோலவேச்ச ஸ்ரீதர் அப்படிங்கிறது பகவான் அவர்கிட்ட வந்து டெய்லி வந்து பார்கெயின் பண்ணுவார். நீ என்ன இவ்வளவு காசு சொல்லி விற்கிற, ரொம்ப அநியாயமா விற்கிறியே அப்படின்லாம் சொல்லி வந்து அவரோட வந்து அவர் வந்து அசோசியேஷன் வந்து கிடைச்சது. சைத்தன்ய மகாபிரபுடைய அசோசியேஷன் வந்து கோலவேச்ச ஸ்ரீதருக்கு. ஸோ அதுதான் இந்த இதுல ஹனுமானுடைய பிரேயர்ஸ்லையும் சொல்றார். பகவான் வந்து எதிர்பார்க்கறது அந்த பியூரிட்டி,
அந்த அளவு வந்து பியூரான ஹார்ட்டை தான் அவர் எதிர்பார்க்கிறார். ஸோ அதுக்கு வந்து எந்த மெட்டீரியல் டெசிக்னேஷன்ஸும் தேவையில்லை அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து இந்த கோலவேச்சு ஸ்ரீதர். அவர் வந்து தான் அந்த மாதிரி அந்த இலை வித்து அந்த பாட் பண்ணி சம்பாதிக்கிற அந்த காசுலையும் வந்து 50% வந்து அவர் ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணிடுவார். பூஜைக்காக கங்கா பூஜா அதை மாதிரி வந்து அவர் யூஸ் பண்ணிடுவாராம். தென் இருக்கிற பேலன்ஸில் தான் வந்து அவருடைய லைவ்லிஹுட் வந்து இருந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு சிம்பிள் லிவிங். ஆனா அவர் பகவான் மேல வச்சிருந்த பக்தி வந்து ரொம்ப மிகப்பெரியது அப்படின்னு அவருடைய பக்தியினுடைய மகிமை வந்து சொல்லப்பட்டிருக்கு. கோலவெச்ச ஸ்ரீதருடைய பக்தி. பர்போட்ல தேங்க்யூ தேங்க்யூ போட்டிருக்கு மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. Thank you. Sorry. பர்போட்ல அத பத்தி போட்டிருக்காங்க மாதாஜி. செவன்த்ல பர்போட்ல கோலா வேச்சா ஸ்ரீதர பத்தி. Okay.